ஆனா இப்போ இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எங்குமே நிறைந்திருக்கிறது தான் காந்த சக்தி. அந்த காந்த சக்தியினுடைய ஆற்றல்ல தான் அது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியது வான்காந்தம். அதை என்ன சொல்றாங்கன்னா காஸ்மிக் கான்சியன்ஸ் என்று சொல்றாங்க. அதே காந்த சக்தி தான் இப்ப நம்ம உடல்ல ஜீவகாந்தம் என்பதாக இருக்கிறது. நம்ம உடலுக்குள்ளாக சுத்த வெளியான அந்த இருப்பு நிலை இருக்கிறது. அதற்குள்ளாக உயிர் மின் துகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதிலிருந்து விளையக்கூடிய அலை அந்த இருப்பு நிலையோட சேர்ந்து காந்தமாயிற்று. அதுதான் ஜீவகாந்தம்னு சொல்றோம். ஜீவன்ல இருந்து உயிர்ல இருந்து உற்பத்தியான காந்தமாயினால் இது ஜீவகாந்தம் என்றும், அது வான்ல பெருவெளியில இருந்து உற்பத்தி ஆகிறதுனால வான்காந்தம் என்று ரெண்டாக நாம பிரிச்சு வச்சுக்கிறோம். இப்போ வான்காந்தமானாலும் ஜீவகாந்தானும் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் இருக்கிறது. ஆனா இந்த ஜீவகாந்தத்துக்கு சுவிட்ச் போர்டு தனி. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த ஜீவகாந்தம் உற்பத்தி, இருப்பு, செலவு, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், இவைகளெல்லாம் ஒரு நிர்வாகம் அமைஞ்சிருக்குது உடல்ல. அதனாலதான் ஏதோ ஒண்ணு பார்க்கிறோம்னு சொன்னா, வெளிச்சத்தை பார்க்கிறோம்னு சொன்னா இந்த ஜீவகாந்த சக்தி கண் மூலமாக வெளிச்சமாக மாறுகிறது. எந்த அளவுல மாறுகிறதோ அந்த மாற்றத்துக்கு தகுந்தவாறு இந்த அலை இயங்குகிறது. அது உணர்வாக இருக்கிறது. அப்போ இந்த உணர்வுகள் என்று சொல்லக்கூடிய பஞ்சேந்திரிய உணர்வுகள் எல்லாம் கூட ஜீவகாந்த சக்தியை நாம் எப்படி புலன்கள் மூலமாக மற்ற பொருட்களோட தொடர்பு கொண்டு நாம் உணர்கிறோமோ அதுதான் இன்பமாக துன்பமாக. ஏன்னா அதோட செயல்படுற போது சத்தம் ஒலியை கேட்கிறோம். அந்த ஒலியினுடைய அளவுக்கு ஏற்றவாறு நம்முடைய உயிர் ஜீவகாந்த சக்தியானது செலவு, அதாவது தன்மாற்றத்தில் எழுச்சி பெறுகிறது. உதாரணமாக நம்ம உடல் இயக்கத்துக்கு ஒரு யூனிட் ஒலி போதும்னு வச்சுங்க, அது எப்பொழுதும் வெளியாயிட்டே இருக்குது காது மூலமாக. ஆனா இது வெளியேறி விரிந்து கொண்டே போகும்போது அங்க இருந்து 5 யூனிட் வெளிச்சம் ஒலி எங்கேயோ இருக்குது என்று சொன்னா அங்கே மோதும் போது அது திரும்புது, ரிஃப்ளெக்ஷன். இந்த அலைக்கு நம்ம உடல்ல இருந்தாலும் சரி, சிறு பொருள்ல இருந்தாலும் சரி, பெரும் பொருள்ல இருந்தாலும் சரி, எல்லாமே விண்ணனுடைய தோற்றம் தானே. ஆகையினால எல்லாமே அலை வீசிக்கொண்டுதான் இருக்கும். அந்த அலைக்கு 5 விதமான செயல்பாடுகள் உண்டு. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவல், ஒன்றில் ஒன்றாக இயங்கிக் கொண்டு கூட்டு இயக்கம். அதாவது கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன். இந்த மாதிரி எந்த அலைக்கும் இந்த 5 இயக்கங்கள் உண்டு. ஆகையினால நாம் எந்த பொருளோட ஒரு மரத்தை பார்க்கிறோம்னு வச்சுங்க, மரத்தை பார்க்கிற போது கண் மூலமாக போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒளியானது அந்த மரம் மறைச்சு திருப்பி வர்ற அளவு இருக்குத, அது நிழல் மரம் என்று தெரிஞ்சு கொள்றோம். இப்படி இங்கே மரத்தை பார்த்தோம். எது? மனம். உள்ள அறிவு என்பது உள்ள உயிர் சக்திக்கு மையத்தில் இடம் கொண்டு இருப்பு நிலையாக இருக்கிறது. அது படக்க நிலையில இந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக கண் மூலமாக மரத்தை பார்த்தது. மரத்தை பார்த்த உடனே இந்த பக்கம் பார்க்கிறோம், அந்த பக்கம் பதிவாகி போச்சு. சரி, மரத்தை விட்டு விலகிட்டோம். நேத்து பார்த்தோம் மரம், இன்னைக்கு என்ன பார்த்தோம்னு நினைக்கிறோம் மரம். அந்த மரமா இருக்கிறது இல்லை, அந்த மரத்தை பார்த்த போது ஏற்பட்ட பதிவு. இம்மாதிரி நாம் பிறந்தது முதல் கொண்டு இன்று வரையிலே என்ன என்ன புலன்கள் மூலமாக நாம் அனுபவிச்சோமோ அவ்வளவுக்கும் நம்முடைய ஜீவகாந்த சக்தியினுடைய இயக்க வேறுபாடு. அதாவது செயல்படும் நிலையில தன்மாற்றம் அடைந்த அளவில் அதை தன்மாத்திரை என்று சொல்வார்கள், பஞ்ச தன்மாத்திரை என்று சொல்வார்கள். ஒலி, ஒளி, சுவை, மனம் இவைகளெல்லாம் உடல்ல இருந்து எழும்போது இவைகளுக்கு பஞ்ச தன்மாத்திரை என்று சொல்வார்கள்.
அந்த முறையில எந்த பொருளை பார்த்தாலும் அல்லது கேட்டாலும் சுவைச்சாலும் அதற்கு தக்கவாறு நம்முடைய ஜீவகாந்த சக்தி எழும்பி அதுவாக மாறுகிறது அல்லவா அந்த அளவுல. அப்பொழுது புலன்கள் மூலமாக அது எழுச்சி பெற்று செலவாகிறதுனால நம்முடைய ஜீவன் உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி ஏற்றத்தாழ்வு அடையுது, அலைவு உண்டாகுது. அதனால குறைவு உண்டாகிறது, அது கூடுதல் உண்டாகிறது என்று சொன்னா அந்த குறைவுக்கு தகுந்தவாறும் கூடுதலுக்கு தகுந்தவாறும் உணர்வுகள் உடல்ல உண்டாகுது. அந்த உணர்வு தான் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று 4 உணர்வுகள் மனிதனுக்கு உண்டு. அப்போ நம்ம பார்க்கிறோம் ஒரு பொருளை, அப்பொழுது நம்முடைய உயிர் சக்தி ஜீவகாந்த சக்தி செலவாகிறது. எந்த அளவில் ஏறி செலவாகிறது என்றதை கணித்து கொள்றோம் பாருங்க உணர்வுனால. அது கணித்துக் கொள்வதா இன்ப துன்ப அனுபவம். ஆனா கணித்துக் கொள்ளும் போது ஏற்பட வேண்டிய பதிவு இருக்கு பாருங்க, நாளைக்கு நாளன்னைக்கு கூட நினைச்சு பார்க்கிறோம், அது அனுபவம். அனுபவம் என்பது அப்பொழுது மோமெண்டரி, அனுபவம் என்பது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் நிலைச்சு போச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 வயதிலிருந்து இன்று வரையில நம் வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா அனுபவங்களும் பல இது நினைவுக்கு வரும், தானாகவும் வரும் அல்லது நாமே நினைச்சிடும். எங்க இருக்கிறது? தனியா எங்கேயும் இல்லை. இந்த உயிர் சக்தி என்று சொல்லக்கூடியது சுழன்று கொண்டே இருக்கிற போது எவ்வளவு வேகமா சுழன்றாலும் மையத்துல சுழலாத இடம் ஒண்ணு இருக்குமே, அதுதான் இருப்பு நிலை, சிவநிலை. இருப்பு நிலையாக உள்ளது, இயக்க நிலையாக உள்ளது, 2 சேர்ந்ததுதான் உயிர் சக்தி. ஆகையினால அந்த மையமாக உள்ள சிவநிலை அறிவாக இருக்கிறது. அந்த அறிவு ஜீவகாந்த சக்தியின் மூலமாக உடல் முழுவதும் விரிந்து எந்த இடத்துல என்ன தொட்டாலும் அல்லது என்ன உணர்வு இருந்தாலும் உணர்ந்து கொள்ளுது. அப்போ உணர்றது யாருன்னா அறிவுதான். ஆனா உணரும் முனையில அந்த அறிவுக்கு பேரு மனம். அது எப்படி? அறிவு ஜீவகாந்த சக்தியின் மூலமாக உணர்றதுனால ஜீவகாந்த சக்தி அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற 5ஆகவும் மாறி அதை உணர்வும் செய்கிற போது அந்த இடத்துலதான் மனமாகவும் இருக்கிறது. ஆக 6 வகை நிகழ்ச்சிகள். இப்ப எடுத்துக்கொள்வோம், எந்த நிகழ்ச்சியானாலும் ஒலியோ ஒளியோ சுவையோ மனமோ, எது ஒலியோ ஒளியோ சுவையோ மனமோ எடுத்தா ஜீவ காந்த சக்தி. காந்த சக்தி என்பது எது? இருப்பு நிலையாக உள்ள சிவமும் இயக்க அலையாக உள்ள அலையும் 2 சேர்ந்தது காந்த சக்தி. அப்போ நாம் என்ன உணர்ந்தாலும் என்ன மாற்றம் அடைந்தாலும் அது எது? ஒலியாக மாறுகிறது என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த காந்தம் தானே மாறுகிறது. அப்ப யார் மாறுகிறது? சிவம் என்ற, அதாவது அலை மாறுகிறதா? அந்த தெய்வமே அலையாகவும் இருப்பாகவும் அலையாகவும் இருந்து இந்த இடத்துல ஒளியாக இருக்கிறது. கீதையில, பகவத்கீதையில நாம் என்ன வார்த்தை பார்க்கிறோம்? நானே ஒளியாக இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன். என்னை தெரிந்து கொண்டவன் யாரோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை. இதுதான் உண்மை. எந்த எந்த இடத்திலே நாம் ஒளியை பார்க்கிறோம், ஒளியை பார்க்கிறோமோ அது காந்த சக்தியினுடைய விளைவுதான் என்று தெரிந்து கொண்டோமானால் அந்த காந்தமாக இருக்கக்கூடியவன் சிவமும் சக்தியும் சேர்ந்த ஒரு கூட்டு இயக்கம். அதுல சிவம் அடிப்படையாகவும் சக்தி எழுச்சி நிலைய அலைவு நிலையாகவும் இருக்கிறது என்ற போது இந்த பேரியக்க மண்டலத்தில் நாம் காணும் காட்சியெல்லாம் என்ன? அவனுடைய இயக்கம். காண்றவன் தான் யாரு? அவனுடைய இயக்கமான அறிவுதான். காணும் பொருள், காணக்கூடியவன், 2 காட்சி, 3மே அவனாகத்தான் இருக்கிறான் என்ற தெளிவு
உணர்ந்து கொள்வதற்கு ஏற்பட்டதான் ஆறாவது அறிவு. What cannot be understood by conventional five senses, that is the sixth sense. எது இந்த ஐந்து உணர்வுகளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியமோ ஒரு உண்மையோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எதுவோ அதுதான் ஆறாவது அறிவு. அப்ப ஆறாவது அறிவு வந்த மனிதன் அதை உணர்ந்து கொண்டாதான் மனிதன் மனித தன்மையோடு வாழ முடியும். ஏனென்றால் பொதுவா எல்லா உயிர்களுக்கும் பசி, வெப்பதற்ப ஏற்றம், உடல் கழிவுப் பொருட்கள் உந்துவேக என்ற மூன்று தேவைகள் உண்டாகின்றன இயற்கையில. உணவு, உறைவிடமோ உடையும் வேணும், அதோட கழிவுப் பொருட்களை வெளியேற்ற வசதி வேணும். அதற்கு மேலாக காப்பு, இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு வேணும், வேற்றுயிர் பகையிலிருந்து காத்துக்கொள்ள வேணும், ஆக்சிடென்ட்ஸ் தற்செயலாக ஏற்படக்கூடிய விபத்திலிருந்து காத்துக்கொள்ள வேணும் என்ற போது மூன்று காப்புகள் வேணும். 3 protections are necessary. அதுக்கு மேலாக இது எல்லா ஜீவன்களுக்கும் இந்த மூன்று தேவைகளும் மூன்று காப்பும் எல்லா உயிர்களுக்கும் வேணும். அதற்காகவே தான் வாழ்கின்றன, அது வரைக்கும் கட்டுப்பட்டு. ஆனா மனிதனுக்கு இன்னும் ஒரு 6 வேண்டியது. அதாவது வர்ச்சுஸ், ஒழுக்க உணர்வு, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறம் என்ற ஒன்றும், இந்த மூன்று சேர்ந்தா அதுக்கு பேர் அறம் என்று சொல்லுவோம். ஒழுக்கம், கடமை, ஈகை. அறிவின் வளர்ச்சி நிலையில அதாவது நம்பிக்கை, விளக்கம், தெளிவு என்ன மூன்று நிலையும் மனிதனுக்கு அறிவுல வேணும். ஏனென்றால் எல்லா உயிர்களும் இயற்கை வளத்தை அப்படியே உள்ளது உள்ளவாறு வாழ்வின் வளமாக மாற்றி உண்டு ஜீவிக்கின்றன. மனிதன் அப்படி இல்லை. இயற்கை வளத்தை அறிவின் கூர்மையினாலும் கைத்திறனாலும் செயற்கை பொருட்களாக, அழகு பொருட்களாக மாற்றி அதன் பிறகுதான் இவன் அனுபவிக்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு அவனே வேண்டியதெல்லாம் செய்து கொள்ள முடியாது. கோடான கோடி மக்களுடைய ஒத்துழைப்பும் தேவையாக இருக்கிறது. அப்ப மனித கூட்டில தான் ஒரு மனிதன் வாழ வேண்டியதா இருக்குது. ஆகவே அந்த கூட்டிலே ஒரு நட்பு உரிமை வேண்டும். பிறரை வருத்தாது இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்க உணர்வு வேண்டும். ஆகவே என்ன செய்தாலும் இவன் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்துக்கோ அறிவுக்கோ உணர்ச்சிக்கோ துன்மையிடாத செயலை செய்யணும் என்ற ஒழுங்கு மனிதனுக்கு தேவையாக இருக்குது. இதுதான் ஒழுக்கம் என்றது. அதோடு இல்லாம ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிற போதே அவனுக்கு வேண்டியதெல்லாம் தேடிக்கொள்ள முடியாது. 15 ஆண்டுகள் வரையில அவனே வாழ முடியாது. சமுதாயத்துல எல்லாரும் செய்யறதான் சாப்பிட்டு வாழணும், கல்வி கற்கணும். அதற்கு மேல அவன் வயது வந்த பிறகு எந்த சமுதாயத்தினால இவன் உருவாகி வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த சமுதாயம் இவனுக்கு செய்த ஒரு செயல், கொடுத்த கடன், இவைகளெல்லாம் தீர்த்து வைக்கணும். அதற்காக உடல் உழைப்பு, அறிவு உழைப்பின் மூலமாக அந்த சமுதாயத்துக்கு தான் பெற்ற கடனை தீர்க்கணும் என்ற நினைவும், அதற்காகவே என்னுடைய ஆற்றலை இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணித்து நான் செயலாற்றி வாழ்கிறேன் என்ற உணர்வு, இதுதான் கடமை என்று பெயர். கடன் மை விகுதி பெற்று கடமை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் கூட என்ன சொல்றோம், டியூட்டி என்று சொல்றோம். டியூல இருந்துதான் டியூட்டின்னு வந்திருக்கு. ஆகவே கடமை என்பது நாம் கடன்பட்டு இருக்கிறோம் சமுதாயத்துக்கு. அன்னைக்கு பிறந்ததுலேருந்து 15 வருஷம் வரைக்கும்னா நான் சமுதாயத்தினுடைய சொத்தை சாப்பிட்டோம் இல்லை. இன்னைக்கு கூட காலையிலேருந்து மாலை வரைக்கும் வந்தா ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பை உண்டுதான் இப்பொழுது நாம் நடந்துட்டு இருக்கோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தினுடைய கூட்டுழைப்பினால பெறக்கூடிய பொருட்களை வைத்துத்தான் வாழ்கின்றோம். ஆகையினாலே இந்த சமுதாய வளம் குறையாமல் இருப்பதற்கு என்னுடைய ஆற்றலை நான் அதற்கு பயன்படுத்துகின்றேன்
அந்த கடனை தீர்க்கும் வகையில என்ற ஒரு உணர்வுதான். இதுதான் கடமை அறம். இது நிஷ்காமிய கர்மம் என்று பெரியவங்க சொல்வாங்க. ஏனென்றால் நான் இதை செய்து இதை பெறுவேன் என்று சொன்னா அது காமிய கர்மம், ஒரு ஆசைக்கு உட்பட்டது. ஆனா ஏற்கனவே நான் வாங்கிய கடனை கொடுக்கிறேன் என்ற போது அதுல நிஷ்காமிய கர்மம். ஒன்னும் இதுல எதிர்பார்க்கறது இல்லை, ஏற்கனவே வாங்கினா அதை கொடுக்குறேன், இதுதான் நிஷ்காமிய கர்மம். இந்த மாதிரி கடமை உணர்வு வந்தாலே கடமை உணர்வுல மனிதன் தெரிந்து கொண்டு வாழும்போது நிஷ்காமிய கர்மமாக அவன் வாழறான் என்று சொல்லலாம். அதன் பிறகு இந்த சமுதாயத்துல ஏழைகள், உறுப்பிழந்தவர்கள், இன்வாலிட்ஸ், அதாவது செயல்பட முடியாதவர்கள், குழந்தைகள், வியாதியஸ்தர்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்களெல்லாம் பொருள் உற்பத்தி செய்ய முடியாது. அவர்கள் எப்படி வாழ முடியும்? பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய திறமையும் வலுவும் உள்ளவர்கள் தான் செய்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகையினாலே உதவி செய்ய வேண்டும். எல்லாருக்கும் சமயத்துல உதவி தேவைதான் இருக்கிறது. அந்த உதவியை தான் ஈகை என்று சொல்றோம். அப்போ ஒழுக்கமாகவும் இருக்கலாம், கடமை உணர்வும் செய்யணும், தெரிஞ்சு வாழணும், ஈகையும் இருக்கணும். ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்று ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் தான் அறம். இந்த மூன்றிலே ஒன்று ஒரு மனிதனிடத்துல குறைவாக இருந்தாலும், ஒரு கிராமத்துல குறைவா இருந்தாலும், நாட்டுல குறைவா இருந்தாலும் அந்த அளவுக்கு மக்கள் வாழ்க்கையில சிக்கல் உண்டாயிடும், வறட்சி உண்டாயிடும். ஆகவே மனிதனுக்கு அறம் என்பது ஒன்று வேண்டும். மூன்று, அதாவது ஒழுக்கம், கடமை, அறம் என்ற மூன்று வேணும். சிறு வயதிலேயே காரண விளைவு கண்டு செயல் செய்து வாழ முடியாது. ஒரு குழந்தை என்ன செய்தா என்ன விளையும்னு தெரியாது. ஆகையினால பெரியவங்க வாழ்க்கை அனுபவம் உள்ளவர்கள் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி அவர்களை வாழ கற்றுக் கொடுக்கிறோம். அந்த காலத்துக்கு பேரு பக்தி மார்க்கம். நம்பிக்கை வச்சு பெரியவங்க மேல அவங்க சொல்றதை கேட்டு வணங்கி அவர்கள் சொல்படி இருந்து செயல் பழக்கம், வாழ்க்கைக்கு பழக்கம் வருது பாருங்க. அந்த கல்வியை தான் இப்ப பண்பாடாக நாம் எடுத்துக்கொள்றோம். பண்பாடு கல்வினால வெறும் படிப்பு, பள்ளிக்கூட படிப்புனால வர்றதில்லை. சிறு வயதிலே இருந்து பெற்றோர்கள் மூலமாகவோ சமுதாயத்திலேயோ எப்படி எப்படி எல்லாரும் வாழறாங்களோ அவர்களோடு வாழ்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விதான் பண்பாடு. ஆகவே அந்த முறையில முதல்ல ஒழுக்கம் வேணும், இரண்டாவது கடமை அறம் வேணும், மூன்றாவது ஈகை வேணும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்று சேர்ந்தால் அறம் என்றது. அறம் இல்லாத வாழ்வு சீரமையாது. இதை தெரிந்து கொள்ளக்கூடியது குழந்தைகளுக்கு முடியாது. ஆகையினால பெரியவங்க சொல்லி கேட்டு செய்யற போது அதுக்கு பக்தி, நம்பிக்கை வழியே வாழக்கூடிய காலம். அதன் பிறகு தான் செய்யக்கூடிய விளைவுகளை அறிந்து கொண்டு பிறர் போதனையும் தெரிந்து கொண்டு இதுவரையிலே வாழ்ந்து போனவர்கள், வாழ்ந்து போன சமுதாய மக்களுடைய அறிவையும் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக இன்ன காரணத்தினாலே என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்று உணர்ந்து கொண்டால் அது விளக்கம். முதல்ல பக்தி, அதுக்கப்புறம் விளக்கம். அதன் பிறகு மனதை உள்நோக்கி மனம் எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை தெரிந்து, உயிரில் இருந்துதான் படக்க நிலையாக மனம் வருகிறது என்று தெரிந்து உயிரை உணர்ந்து உயிர் மையத்திலே உள்ள சிவம் இருப்பு நிலையும் உணர்ந்து கொண்டால் ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு ஞானி என்றும் உண்மை உணர்வு பெற்றவன் என்றும் தன்னிலை அறிந்தவன் என்று சொல்லுவான். அதாவது தன்னிலையை அறிந்தவன்னா தான் யாரு என்ற போது உடலா உயிரா மனமா அறிவா என்று கேள்வி கேட்டா இல்ல, உடல் ஒரு வாகனம் தான் இந்த உயிருக்கு. உயிரோ அறிவு இயங்குவதற்கு ஒரு நிலைக்களனாக ஒரு பேஸ் அப்படிதான் அமைஞ்சிருக்கிறது உயிரும். அப்போ காரணமான பொருளாக உள்ளது அறிவுதான். அந்த அறிவு என்ன என்றது உணர்ந்து கொள்ளும் போது, உதாரணமாக
மனதை கொண்டு இந்த மனம் எங்கிருந்து வருது என்று தெரிந்து கொள்றதுக்கு உள்நோக்கி மனிதன் திரும்புறான். அதை உள்நாட்டம், இன்னர் டிராவல் என்று சொல்வார்கள், அகநோக்கு பயிற்சி என்று சொல்வார்கள், யோகம் என்று சொல்வார்கள். அப்போ அப்படி உள்நாடும் போது அவர்களை என்ன சொல்றோம்? பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்ப்பனன். இங்கே பார்த்து கொண்டிருக்கிறானே வழியில அவன் யார் பார்க்கிறவன் என்று தெரிந்து கொள்வதற்காக அவரையே நோக்கி அவன் பார்க்கும் போது அது பார்ப்பவன். சீயர் என்ற வார்த்தையினால ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்ப்பனன். அப்பொழுது பார்ப்பனன் என்ற வார்த்தையே யோகி என்றது அர்த்தம். அந்த யோகத்தினால பார்ப்பவன் யார், அதாவது அறிவாக உள்ள ஒருவன் வெளியில புலன்கள் மூலமாக ஜீவகாந்த சக்தியின் ஆற்றலால மனமாக இயங்கி விரிவுபட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொள்றான். அப்பொழுது மனதை உணர்றான், உயிரை உணர்றான். உயிருக்கு உள்ள மெய்ப்பொருளை உணர்கிறானே, அதான் வள்ளுவர் சொல்றது. அகத்தது என்ற வார்த்தையினால ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல். ஐயப்படாது சந்தேகமற அகத்து, அது அகம் என்றால் உயிர் தான். உயிருக்குள்ளாக உட்பொருளாக இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து கொள்வானே, ஆனால் அவனை தெய்வத்தோடவே ஒப்புக்கொள்ளலாம், தெய்வமாகவே கணித்துக் கொள்ளலாம். அப்போ அந்த பொருளை நான் அவன் உணர்ந்து கொண்டானே, ஆனால் முதல்ல நோக்கும் போது பார்ப்பனன் யாரென பார்ப்பவன் பார்ப்பனன் யோகியாக இருக்கிறான். உணர்ந்து கொண்ட பிறகு ஞானியாக இருக்கிறான், பிரம்மத்தை அறிந்து கொண்டான். ஆகையினால அங்க பிராமணன் என்ற வார்த்தை அங்கதான் வருகிறது. முயற்சியினால அறிய முயற்சிக்கும் பயிற்சிக்கு யோகி என்று பெயர், அறிந்துவிட்ட தெளிவுக்கு ஞானி என்று பெயர். உண்மை விளக்கம் கண்ட பெரியார். அன்பர்களே, வள்ளுவர் குறள்ல கூட ஒரு கவியில தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் ஒன்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பத்தலைன்னுட்டு ஒரு கவி வருது. அங்கே தென்புலத்தார் என்றும் தெய்வம் என்று ரெண்டா பிரிச்சு வைக்கிறார் பாருங்க. அதை உணர்ந்து கொண்டோமானால் தென்புலம்னா என்ன, எது எந்த பக்கம் இழுக்கிறதோ ஒரு பொருளை, அந்த இழுக்கக்கூடிய இடத்துக்கு காந்த ஆற்றல்னு பேரு. அப்போ அந்த பக்கத்துக்கு வடக்கு, நம்ம பூமியில அதிகமான கெட்டியான பகுதி வடக்கு புறம். அதனால எல்லா பொருளையும் வடக்கு நோக்கி இழுப்பது இயல்பு. அதனால காந்த சக்தி இழுக்கக்கூடிய இடத்தை, கவர்ச்சிக்கக்கூடிய காந்த புலத்தை வடப்புறம்னு சொல்லுவோம். நாம நின்றுகிட்டு இருக்கோம், நடுமையத்தை நோக்கி நம்ம இழுக்கிறது கால் மூலமாக. அதனால காலை வடப்புறம் என்று சொல்லியும், அதற்கு மேலாக உச்சிய தென்புறம் என்றும் கொள்வார்கள் யோகிகள். கால் வடப்புறம், கீழ் இழுக்கிற இடம், இது தள்ளுற இடம். அதனால இதை தென்புலம் என்று சொல்வார்கள். தென்புலத்தார் என்றால் உச்சியிலே நினைவு வைத்துக் கொண்டு உயிர் சக்தியை மேலேயே வைத்துக் கொண்டு அறிவோடு அறிவாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தென்புலத்தார் யோகிகள். தெய்வம் என்று சொல்ற போது அகத்தது உணர்வானை என்ற போது உண்மை தெளிவ, அதற்கு மேலாகும் போது பிரபஞ்சத்திலே நிறைந்து இருக்கக்கூடிய எல்லையற்ற பரம்பொருளாக உள்ள சிவத்தை உணர்ந்து கொண்டானே, ஆனால் அவன் ஞானி என்று தென்புலத்தார் தெய்வம் தெய்வம் என்று குறிப்பிட்டார். இதே வார்த்தைய திருமூலர் சொல்லும் போது, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச அழுப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னையில் வைத்த சிவனருளாலே. அதாவது இந்த மனித உடலை எடுத்துக்கொண்டிருக்கானா, வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் என்று சொல்வார்கள். அன்றில இருந்து இன்று வரையில செய்த செயல்கள், எண்ணி எண்ணங்கள், பதிந்த பதிவுகள் எல்லாமே அப்படியே பதிவாக உள்ளன. தானாகவும் வெளியாகலாம், நீங்களாகவும் நினைந்து அதை எடுக்கலாம்.
இத செய்த வினை பதிவாகி மீண்டும் பிரதிபலித்து அதே வினையை செய்வதற்கு உள்ள எண்ண ஆர்வம் உடல் துடிப்பு உண்டாகுதல்லவா? இதைதான் வினைப்பயன் என்று சொல்வது. வினை முதல்ல பதிஞ்சாச்சு, அதன் வழியே உடலும் உள்ளமும் செயல்பட தூண்டுகிறது வினைப்பயன். அப்போ இந்த உடல் எடுத்த போது எங்கிருந்து வந்தோம்? தாய் தந்தையர்கள். அவர்கள் செய்த வினை அதனுடைய அழுத்தம் எல்லாமே அந்த உயிரில பதிவாகி கோடு. அதன் மூலமாகத்தான் அதே அடிப்படையாக வச்சுத்தான் அதன் பிறகு நாம் பிறந்த போது இதை சேர்த்து கொண்டோம். அப்ப நாம பிறந்த போது நமக்கு இருப்பாக இருந்ததல்லவா பெரியோர்கள் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக நமக்கு வந்த வினைத்தொடர். பெற்றோர்கள் மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு பெற்றவர்கள், அவர்களுக்கு பெற்றவர்கள் இப்படி ஆராய்ந்து கொண்டே பின்னோக்கி கருத்தொடராக நாம போய்கொண்டே இருந்தோமானா கடைசியில முதல்ல ஒரு மனிதன் உலகத்துல தோன்றினானே அன்றிலே இருந்து இன்று நம்முடைய தந்தை தாய் வரையில எந்த இடத்திலையும் தொடர்பு விடலை. அவ்வளவு ஜெனரேஷன் தலைமுறைகள்லையும் செய்த செயல்களெல்லாம் சேர்ந்து 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 அது கேரக்டராக தன்மையாக மாறி கருவமைப்பு பதிவாக வர்றது என்று இருக்குது பாருங்க. அந்த கருவமைப்பு பதிவை சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள். சஞ்சிதம் என்றால் ஒரு மூட்டை எவ்வளவோ காலமாக சேர்ந்து வந்தது. பிராரப்த கர்மம் என்பது நீங்க இந்த ஜென்மம் எடுத்த பிறகு இன்று வரையில செய்த கர்மம் பிராரப்த கர்மம். இந்த ரெண்டையும் கூட்டினால் என்ன தொகை வருமோ அதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு தன்மை, மனதனுடைய தன்மை, மனிதனுடைய தன்மை. மேலேயும் இல்லை, அது குறையவும் இல்லை. ஆகவே இந்த இருவினை தொடராக மனிதன் இப்போ உலகி கொண்டிருக்கிறான் என்றாலும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இந்த இருவினைகளும் எண்ணங்கள் மூலமாகவும் செயலார்வத்தின் மூலமாகவும் மீண்டும் மீண்டும் நாம் அதே காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்குது அல்லவா? அம்மாறி எழக்கூடிய செயலுக்கு செயலாற்றலுக்கு உரிய அடித்தளமாக உள்ள ஒரு எண்ணம் இருக்கிறதே, எண்ணமும் செயலாரும். இதற்கு ஆகாமிய கர்மம்னு ஒரு பேர் வச்சாங்க. ஆனா காமியம்னா இச்சை. ஆன்மாவுக்கு ஒரு விருப்பத்தை ஊட்டி செயலில் ஆழ்த்தவல்ல வினை என்ற போது ஆகாமிய கர்மம் என்று சொல்வார்கள். அப்ப ஆகாமிய கர்மம் எல்லாம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ரெண்டும் கூடிய கூட்டிலே இருந்து ஒரு தெளிவான முறையில எண்ணமாகவும் செயலார்வமாகவும் வருது பாருங்க. இதுதான் ஆகாமிய கர்மம். இப்ப எங்கே மாத்த முடியும்? சஞ்சித கர்மத்தையும் மாத்த முடியாது. பிராரப்த கர்மமா நடந்து போனது ஜீவகாந்த சக்தியிலேயே ஒரு இயற்கையாக, அதாவது தன்மையாக மாறிவிட்டது. இப்போ அதெல்லாம் எண்ணத்துக்கும் செயலார்வத்துக்கும் வந்துதானே செயல்படணும். அப்படி வரும்போது எண்ணமாக வரும், செயல் துடிப்பாக வரும், கிரேவி. இந்த இடத்துலதான் மனிதன் மாற்ற முடியும். அதை தெரிந்து கொண்டு இது எங்க இருந்து வருது, என்ன பதிவுல இருந்து வந்தது, இதை நான் செயல்படுத்தினேன் ஆனால் மீண்டும் மீண்டும் அது பதிவு அதிகமாகி எனக்கு துன்பம் தான் வரும். ஆகையினால இன்னென்ன செயல் தடுக்கணும், இன்னென்ன செயல் செய்யணும் என்ற அளவில் தேர்ந்தெடுத்து கொள்ளவும், தேர்ந்தெடுத்தவைகளை அதையே செய்து பழகி கொள்ளவும் மனிதனுக்கு ஒரு ஆற்றல் வேண்டுமா இல்லையா? இல்லையானா பழைய பழக்க பதிவுகளுக்கு வினைப்பதிவுகளுக்கு ஆளாகி மீண்டும் 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 பிறவிகள் நீண்டு கொண்டதே போகும். அததான் திருமூலர் சொல்றாரு. ஒரு மனிதன் பிறவி எடுத்தான். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, வாழ்க்கை என்ற அந்த தோணியை ஓட்டி கொண்டு போறா வினைக்கடல் என்ற கடல்ல. ஆனா தோணியும் தோத்து போச்சு, இவனால ஓட்டவும் முடியல. அப்படியே திளைச்சு போறான், சோர் விட்டு போறான். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. இந்த இழைப்பை நீக்கி அவனுக்கு உற்சாகம் அளித்து அவனை முழுமையாக்குவதற்கு ரெண்டு வழி உண்டு.
கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே. அவன் விளைவிக்கக்கூடிய தவமும் அறமும், அதாவது மனதை ஒழுங்குபடுத்தி அதில் உள்ள பதிவுகளை கண்டுபிடித்து அவரை வடிகட்டி நல்லனவற்றை மாத்திரம் செயலுக்கு கொண்டு வந்து தீயனவற்றை களைந்து இதுவே திருத்தமாக கொண்டு வந்து விட்டானேயானால் அங்கே மனத்தாலேயே இவன் தேர்வு பெற்று விடுகிறான். அதற்கு தக்கவாறு உடல்ல வரக்கூடிய ஒரு ஆர்வத்தை கட்டுப்படுத்தி நல்ல முறையிலே செயல்படுத்தி உடல் உள்ள செல்கள் எல்லாம் மீண்டும் நல்லதை செய்ய பழகி கொள்ளவும் வேண்டும். செயல் பழக்கம். அப்போ செயல் பழக்கம் ஒண்ணு, எண்ண பழக்கம் ஒண்ணு, இந்த இரண்டையும் கொள்ள வேண்டுமானால் அந்த ஆகாமிய கர்மத்தை சரியாக தெரிந்து கொண்டு செய்யணும் என்ற போது அந்த வினைகள்ல பதியில, அதாவது நீண்ட காலமா வரக்கூடிய சஞ்சித கர்மத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்றது? மிச்சமெல்லாம் பிராயச்சித்தம் மேல் பதிவு என்ற முறையில போக்கிக் கொள்ளலாம் என்றாலும் அந்த சஞ்சித கர்மத்தை எப்படி போக்கலாம் என்ற போது பெரியவர்கள் கண்டுபிடிச்ச வழி, மேலே உயிர் சக்தியை மேலே எழுப்பி அங்கேயே மனம் வச்சு துரியத்தில் நின்று தவம் செய்யற போது மூளையினுடைய செல்கள் எல்லாம் அந்த சக்தி இயங்கி அந்த அவேர்னஸ் விழிப்பு நிலையில இதற்கு முன்னதாக எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் அங்கே உள்ள ஒளி சுவைமனை இவையெல்லாம் காந்த சக்தியாக மாற்றி உயிருக்கு அலையாக அனுப்பிச்சிட்டு இருந்ததே இதே மூளை. மறுபடியும் அங்கிருந்து அலை வரும்போது மேக்னிஃபை பண்ணி, அதாவது பெருசாக்கி ஒளி சுவைமனமாக எண்ணமாக காட்சி ஆகுது. அந்த மூளை செல்கள்லேயே போய் நின்று அதனுடைய இயக்கத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு அமைதி நிலைக்கு கொண்டு வரணும்னு சொன்னா மேலே இருந்து அங்கே தவம் செய்யணும் என்றத சஞ்சித கர்மத்தை ஒழிக்கிறதுக்கு வழி சொன்னாங்க. அதுதான் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சவிழ்ப்பார்கள். முன்னை வினைன்றது சஞ்சித கர்மம். அதனுடைய முடிச்ச எவ்வளோ கட்டுப்பட்டு இருக்கு, அதெல்லாம் முடிச்சு அவிப்பார்கள். பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். அதாவது ஆகாமிய கர்மா என்ன வந்தாலும் அங்கேயே ஆராய்ந்து பார்த்து நல்லன மாத்திரம் தேர்ந்தெடுத்து தீயன கழித்து விடுவார்கள். எதனால? சென்னையில் வைத்த சிவன் அருளாலே. அங்கே மேலே கொண்டு போய் உயிர் சக்தியை வைத்து மனதையும் அங்க வைத்து தவம் இருந்து உடலைக்கும் மனதுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன், கடைசி பாயிண்டாக உள்ள அமைதி நிலையில கொண்டு வந்து அங்கே இருந்து விளக்கம் பெற்று அந்த விளக்கத்துக்கு ஏற்ற பதிவுகளையும் செய்து கொண்டானே. ஆனால்தான் அவன் எண்ணத்தையும் செயலையும் மாற்றி அமைக்க முடியும் என்ற ஒரு கருத்தைத்தான் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னையில் வைத்த சிவனருளாலே என்று சொல்றார். அந்த முறையிலே மனிதன் முயன்றால் முடியும்.